நினைத்த மாத்திரத்தில் மோட்சத்தை கொடுக்கிற சிவபெருமான். நினைத்த யாராவது ஒரு ஜீவன் நினைச்சுடுத்தா அவரை பத்தி நினைச்சாலே ஒரு மோட்சத்தை கொடுத்துருவார். அவர் சொன்ன சிவகீதையும் நினைத்த மாத்திரத்தில் மோட்சத்தை கொடுக்கும். இது யாராருக்கு சொன்னா அப்படின்னா, இதுல ஒரு ரகசியத்துக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்றார். முதல்ல ஸ்கந்த பகவான் சனத்குமாரர்களுக்கு சொன்னார். அப்படி ஸ்கந்த பகவானுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த சிவகீதைய இதுல தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. ஓமாம்புலியூர் அப்படிங்கிற கஷேத்திரத்துல எல்லா தாத்பரியங்கள் எல்லாத்தையும் பரமேஸ்வரன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணார். அந்த நேரத்துல ஸ்கந்த பகவான் உள்ள பிரவேசம் பண்றதுக்கு அனுமதி இல்லை, யாரையும் உள்ள விடப்படாது அப்படின்ட்டார் பரமேஸ்வரன். ஒரு வண்டு உருவத்துல வந்து அம்பாளுடைய கேசத்துல இருக்கிற ஒரு மலர்ல உட்கார்ந்து சுவாமி என்ன சொன்னாரோ அதையெல்லாம் கேட்டுட்டார் ஸ்கந்தமூர்த்தி. நம்ம முருகப்பெருமான் அவ்வளவு லீலை பண்ணியிருக்கார். அப்படி அவர் கேட்டதை சனத்குமாரர்களுக்கு சொல்லியிருக்கார். இதுக்கு எங்க இருக்கு உள்ள அப்படின்னா, அம்பாளுக்கு தான் முதல்ல சொல்லியிருக்கார். ஆனா இதுல எப்படி வருது நூல்ல அப்படின்னா, ஸ்கந்த பகவான் சனத்குமாரருக்கு சொல்லியிருக்கார், சனத்குமாரர் வியாசருக்கு சொல்லியிருக்கார், வியாசர் கருணை கொண்டு எனக்கு உபதேசித்தார் அப்படின்னு சூத பௌராணிகர் சொல்றார். அதனால என்ன தெரியுது அப்படின்னா, இது குருமுகமாக உபதேசிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்.